our fourth session of ITC recordings. So in the session நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா டேட்டா அனாலிசிஸ் டூல்ஸ். இப்போ மேஜராக இருக்க டேட்டா அனாலிசிஸ் டூல்ஸ்னு பார்த்தோம்னா sorting அண்ட் ஃபில்டரிங் இருக்குது. ஸோ sortingங்கிற ஒரு ஆப்ஷனுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபை பண்ண ஒரு பேஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்னா அந்த டேட்டாவை எக்ஸலில் ப்ரொவைட் பண்ணியிருக்க அந்த இன்ஃபர்மேஷனே இல்லைன்னா டேட்டாவை ரீஅரேஞ்ச் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க டேட்டாவையோ இன்ஃபர்மேஷனையோ உங்கள் டிசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்காகவோ இல்லைனா அந்த டேட்டாவோடைய இன்ஃபர்மேஷனோடைய ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு டீல் பண்ண வேண்டியிருக்குதுன்னா ஸோ நாங்கள் அதை ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில். அந்த ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா இல்லைனா அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் நாங்கள் அதை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் sorting. ஸோ எக்ஸலில் நிறையா ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ சோர்ட் பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா நாங்கள் என்டர் பண்ணுவோம் எக்ஸலில். லைக் டெக்ஸ்டிங் என்டர் பண்ணுவோம், வேறு டேட்ஸ் என்டர் பண்ணுவோம், நம்பர்ஸ் என்டர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரம் ஒரு ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டேட்டாஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டாஸுக்கும் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ஏதாவது ஒரு பேஸை யூஸ் பண்ணலாம், ஒரு க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்னு எடுத்தோம்னா டெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நாங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்டிவிட்டீஸ் அப்கமிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ நான் ஆக்டிவிட்டி செய்யும்போது இதுதான் நீங்கள் கிராப் பண்ணுவீங்க. ஸோ வேணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியிலே அதான் சொல்லியிருக்காங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாக்கு sorting ஆப்ஷன்ஸ் என்ன அவைலபிளாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ரஃபாக எழுதிக்கிட்டாலும் ஓகே, யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் பாயிண்ட்ஸ் when we discuss the activities. ஸோ ஃபர்ஸ்ட்டாக டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை ஆல்பபெட்டிக் ஆர்டரில் இல்லைன்னா A to Z, Z to A இந்த ஆர்டரில் நாங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணுவோம், sort பண்ணலாம். ஸோ நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னு இருக்கும். அசெண்டிங் ஆர்டருங்கிறது ஏறு வரிசை, டிசெண்டிங் ஆர்டருங்கிறது இறங்கு வரிசை. ஸோ ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்னு போகலாம். இல்லைன்னா டேட்ஸ் என்டர் பண்ணணும்னா இஃப் டேட்ஸுக்கு நியூவஸ்ட் டு ஓல்டஸ்ட், ஓல்டஸ்ட் டு நியூவஸ்ட்ங்கிற அந்த ஆர்டரில் நாங்கள் சோர்ட் பண்ணலாம். ஸோ இது மூணையும் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்டிவிட்டிஸ் செய்யக்கூட இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் ஆக்டிவிட்டி 4.2 டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதில் ஒரு எக்ஸல் ஷீட் கொடுத்துருப்பாங்க. 4.2ங்கிற இந்த எக்ஸல் ஷீட்லேயே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அப்புறமா அதை நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது ரிஃபர் பண்ணக்குள்ளேயோ உங்களுக்கு அதை மறுபடி பார்க்க இல்லாமல் இருக்கும். பார்க்க இல்லாதுன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று நாங்கள் அடுத்தடுத்த சோர்ட் பண்ணிட்டு போனோம்னா அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால காப்பீஸ் மேக் பண்ணிக்கிறோம் அதில். ஸோ ஆக்டிவிட்டி 4 இருக்கு. இந்த எக்ஸல் சீட்டை 4 டூப்ளிகேட்ஸ் காப்பி பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா? நியூ ஷீட் ஒன்று என்டர் பண்ணியாச்சு, சேம் நேம். பட் இதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறது 4.2 ஆக்டிவிட்டியோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நியூ ஷீட் 4.2 ஆக்டிவிட்டியோட செகண்ட் கொஸ்டின். இதில் 4.3 ஆக்டிவிட்டியோட தேர்ட் கொஸ்டின். and இதில் ஃபோர்த். ஸோ இட் வில் பி கிளியர் இந்த ஷீட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் டேட்டா சாரி காப்பி பண்ணி லெட்ஸ் பேஸ்ட். ஓகே, ஸோ one by one let's discuss. Sort the given data set. Full question, let's read it. You are provided with the ice cream sales information of the Cadbury Ice shop which sells ice creams in different flavors. Use the activity 4.2 sheet of activity SS activity platform and the file name provide பண்ணிருக்காங்க. Sort the given data set in alphabetic order on the flavor. Okay.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் சோர்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த டேப்பில் இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் செஷனில் பார்த்தோம், இதுக்கெல்லாம் டேப்ஸ்ன்னு சொன்னோம். இந்த ரிப்பன் சேஞ்ச் ஆகும் டேப்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் டேட்டான்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்கு போனீங்கன்னா டேட்டாவை ரிலேட் பண்ணின டேட்டாவோட டீல் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் தி டூல்ஸ் இங்கே ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதில் ஒரு சப்செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சோர்ட் அண்ட் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி எல்லா ஆக்டிவிட்டிஸுமே இந்த சோர்ட் அண்ட் ஃபில்டர் இந்த ஏரியாக்குள்ளேயே தான் நாங்கள் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டேட்டா டூல்ஸில் டேட்டா வெலிடேஷன் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த வாட் இஃப் அனாலிசிஸ் இதெல்லாம் நாங்கள் அப்கமிங் சால்வர் இதெல்லாம் அப்கமிங் செஷனில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ sorting and filtering இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா ஆஃப் திஸ் ரிப்பனுக்கு வந்தாச்சு. இதில் தான் நாங்கள் அந்த ஆக்டிவிட்டீஸை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ண முதல்ல சோர்ட் பண்ண முதல்ல நாங்கள் என்டையர் டேட்டா செட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். டேபிள் செலக்ட். ஓகே, சோர்ட் போயாச்சு. ஓகே, இப்போது இந்த ஸ்பெசிஃபிக் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் சில விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், மேக் ஷூர் பண்ணணும். நீங்கள் டேட்டா செலக்ட் பண்ணும்போது ஹெடர் இந்த டேட் கஸ்டமர் டைப் யூனிட்ஸ் இருக்கா, இதில் இருந்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். நீங்கள் பார்த்த ஞாபகம் இருக்கும். இந்த ஃபுல் ஃப்ரம் த ஹெடர்ஸ் அந்த ஹெடர்லேருந்தே நாங்கள் செலக்ட் பண்ணோம். அப்படி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சோர்ட்டுக்கு போனீங்கன்னா இங்கே ஒரு ப்ளூ டிக் விழுந்திருக்கும். மை டேட்டா செட் ஹேஸ் ஹெடர்ஸ். இதை நீங்கள் டிக் பண்ணியிருக்கணும். இதை அன்டிக் பண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெடர் செலக்ட் பண்ணாமல் டேட்டா செட்டை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், ஹெடரையும் அது இன்ஃபர்மேஷன் உள்ள ஏரியான்னு சொல்லி அது கன்சிடர் பண்ணிச்சு. இப்போ சோர்ட் பண்ணணும்னா இந்த ஹெடருமே சேஞ்ச் ஆகும். இப்போ அல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் ஃப்ளேவர்ஸை சேஞ்ச் பண்ணுறோம் மீன்ஸ் அதுவுமே சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா ஹெடரோட டேட்டா செலக்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் செலக்ட் பண்ண மாதிரி ஹெடரோட செலக்ட் பண்ண மாதிரி இருந்தால் மை டேட்டா செட் ஹேஸ் ஹெடர்ஸ்ங்கிறது செலக்ட் பண்ணி அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணியிருக்கணும். ஓகே ஓகே. ஸோ இப்போ ஃப்ளேவர்ஸ் இருந்து நாங்கள் செய்வோம். ஃப்ளேவர்ஸ் என்டைய டேபிள் செலக்டட். sort my data set data has headers. header நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைன். இப்போ என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? ஓகே, இன்னும் கொஞ்சம் இந்த விண்டோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். இதில் கொலம்ஸ் இருக்கும். ஸோ இதில் கொலம்ஸுங்கிறது இந்த வெர்டிக்கலாக இருக்கிறது தான் கொலம்ஸ் ஒரு டேபிளில். ஸோ எந்த கொலம்னா நீ பேஸ் பண்ணி நீ சோர்ட் பண்ணணும்னு எனக்கு சொல்லணும். ஸோ எங்களுக்கு வேணும் ஃப்ளேவருங்கிற இந்த கொலம். ஓகே, இந்த டேட்டா செட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. இட் ஹேஸ் வேல்யூ, செல் வேல்யூஸ் இருக்குது. செல் கலர் இல்லைனா ஃபொண்ட் கலர் பேஸ் பண்ணி கூட நாங்கள் சோர்ட் பண்ணலாம். அது அப்கமிங்கில் பார்ப்போம். ஸோ இதில் இருக்கிறது வேல்யூஸ், கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு சோர்ட் ஆன் கேரக்டர்ஸ், தட் மீன்ஸ் செல் வேல்யூஸ். எங்களுக்கு எப்படி வேணும்? கொஷனில் சொல்லியிருக்காங்க அல்ஃபபெட்டிக் ஆர்டர் A to Z. now ஓகே பண்ணிங்கன்னா BC அந்த ஆர்டரில் இருக்கா, ஏக்கு அப்புறம் B, தென் C, தென் ஃபலூடா, மேபி அதுக்கு அடுத்த லெட்டர்ஸ் இல்லை. ஸோ ஃபலூடா Fலேருந்து HSB போயிருக்கு. ஓகேவா? தட்ஸ் சிம்பிள். ஸோ இந்த டேட்டா செட்டுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது ரீஅரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இதுகளும் ரீஅரேஞ்ச் ஆகிருக்கு. லெட்ஸ் கோ டு த செகண்ட் கொஸ்டின். Sort your data in a way that the user can see revenue from lowest to highest. Okay, select பண்ணியாச்சு. revenue from lowest to highest. Sort in the column revenue column. Revenue values smallest to largest. Yes, let's see, revenue 34,000 is the lowest one. Maximum one is 984,000. இந்த ஆர்டருக்கு இப்படி சேஞ்ச், இந்த காலம்ல உள்ள டேட்டா ஆர்டர் சேஞ்ச் ஆகிற மாதிரியே அதுக்கு ரெஸ்பெக்டிவான மற்ற வேல்யூஸும் சேஞ்ச் ஆகும். தட் இஸ் சார்ட்டிங். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் sort the data based on the flavor in reverse alphabetic order and then sort in a way that show the region based on the following order. ஓகே, இப்போ இதில் ரெண்டு சார்ட்டிங் வேலை சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் முதல்ல ஃப்ளேவர்ஸை நாங்கள் அல்ஃபபெட்டிக் ஆர்டருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கொடுத்துருக்க நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத்துங்கிற இந்த ஆர்டருக்கு டிஸ்பிளே பண்ணணும்.
So 2 levels of sorting இருக்கு. Let's see how to do it. அந்த காப்பி பண்ண இன்னொரு ஷீட்டுக்கு போயாச்சு. Okay, see, sort. Okay, my data has headers டிக் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த விண்டோ sorting விண்டோ நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா add level, delete level இருக்கு. இந்த add level கிளிக் பண்ணினா இன்னொரு லெவல் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சோர்ட் பை இந்த மெத்தட்ல சோர்ட் பண்ணுங்க. தென் பைன்னு இருக்கு. தென் பைனா முதல்ல இந்த ஆர்டருக்கு சோர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆர்டருக்கு சோர்ட் பண்ணுங்க. அதுங்கிறது தான் இது ஆக்டிவிட்டி, இந்த ஆக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக சொல்லியிருந்துட்டு என்னன்னா ஃப்ளேவர்ஸை நாங்கள் ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கேட்குறாங்க. ஃபைன். தென் ரீஜனை அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ செல் வேல்யூஸ் custom list. Yes, custom list. Custom list la enna seiyana, we have to enter. avanga koduthuka order la you have to type, spelling has to be correct. North, west, east, south. So north comma east comma west south. Okay, இது ஒரு ஆட் பண்ணினீங்கன்னா புதுசாக ஒரு கஸ்டம் லிஸ்ட்டாக கிரியேட் ஆயிடும். நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்துங்கிற இட்ஸ் அ கஸ்டமைஸ்ட் நியூ லிஸ்ட். அதை நீங்கள் ஆட் பண்ணியாச்சு. நவ் ஓகே, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்துங்கிற ஆர்டரில் நாங்கள் சார்ட் பண்ணி கேட்குறோம். லெட்ஸ் கிளிக் ஓகே. எஸ், முதல்ல ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கணும். தட் இஸ் மஸ்ட். ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கு. தென் பை அவர் ரீஜன் இன் நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்துங்கிற ஆர்டர். ஸோ வெனிலாங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டராக, ஐ மீன் ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்காக அது சூஸ் ஆகியிருக்கு. இது உள்ளுக்கு இந்த ரிலவெண்ட் வெனிலாவில் பார்த்தீங்கன்னா வெனிலா 4மே நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்துங்கிற ஆர்டரில் தான் இருக்குது. தட் இஸ் தென் பை ஃபர்ஸ்ட் sorting ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக், தென் பை ரீஜன் நான் கஸ்டமாக சொல்லியிருந்த ஆர்டர். தட்ஸ் இட், அவ்வளோதான். activity completed. Sorting, filtering, easy part. You can easily score marks in these areas. Next question. Add conditional formatting to the price using icon sets and sort your data using conditional formatting. Okay, icon set for what? For price. icon set use பண்ணணும். home price select பண்ணியாச்சு. conditional formatting icon sets. So you can select any icon set. then I specify சொல்லல, we can choose circles. Okay, then we have to sort according to conditional formatting. Conditional formatting already discussed பண்ண ஒரு area, so you should be thorough with it. Sort price by values. கடைசியா இருக்கு பாருங்க conditional formatting icons. So you have to select which one should be in top. This one or this one. This one on top. Yes, இப்போ அந்த yellow color எல்லாமே டாப்புக்கு வந்துச்சு. Or else we can select several levels. அது கொஞ்சம் ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். sorting, ஏன்னா அதில் ஸ்பெசிஃபை ஆர்டர் ஒன்று சொல்லல. ஸோ செகண்ட் price conditional formatting. Second, let's see, green color first, then yellow color, then red color. Price conditional formatting red. So this is the order. நாங்கள் இந்த ஆர்டரை அவங்க ஸ்பெசிஃபிக் அந்த கொஷனில் எதுவும் சொல்லி இல்லை, மென்ஷன் பண்ணிங்க. லெட்ஸ் see ஆன்சரில் கொடுத்துருக்காங்களா? No, they haven't given anything like that.
ஸோ we have the freedom. ஸோ நீங்கள் ஒரு conditional formatting order வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ first sort green எல்லாம் top, then by yellow எல்லாம் top, then red இந்த orderல செட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ you can see green எல்லாம் முதல்ல இருக்கு, yellow இருக்கு, red இருக்கு. That's enough. 4.3. Let's see what is that activity. Mm, 4.3 is a self-learning activity. Okay. நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாவில் you have to perform, they have given an activity sheet, you have to perform this self-learning activity. ஸோ நாங்கள் லேர்ன் பண்ணதுலேருந்து தான் self-learning activities இருக்கும். ட்ரை இட் அவுட், நீங்கள் அதை ட்ரை பண்ணி you can get the answers. So let's discuss filtering. So let's discuss filtering. Filteringங்கிறது ஒரு what we can say, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ ஒரு டேட்டா செட்டோ ஒரு டேட்டா டேபிள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் டேட்டா ஸோ இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் தேவையில்லாத ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை ஹைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு செட் ஆஃப் எனக்கு இது தான் வேணுங்கிற ஒரு குரூப் ஆஃப் இன்ஃபர்மேஷனை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல். ஓகே, ஸோ let's discuss this. Filtering is also one of the easiest part. இதில் இருக்குது 4.4. let's discuss activity 4.4. ice cream information again says same ice cream shop something information தந்திருக்காங்க. Then we have to filter where flavor is vanilla, flavor is fruit and nut, vanilla or fruit and nut, and customer type is retail. அந்த மாதிரி நிறைய activities கொடுத்துருக்காங்க. So first we have to make some copies of this specific sheet. Okay, copy A. Okay, so copy is create பண்ணியாச்சு. Let's do the first one. Flavor is vanilla. We have to filter. இப்போ filtering என்னன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிக்வயர் பண்ணுற அந்த ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷனை ஷோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா vanilla is the only thing that we need to see in this table. Let's do it. So data tabக்கு போயிட்டு you can do that filtering. Homeலயே shortcuts available. இங்கே filter. So filter once நீ click பண்ணனோடனே இந்த மாதிரியான you can see some icons. இந்த drop down மாதிரி ஒரு icon இருக்கும். ஸோ நீங்கள் ரிலவெண்ட்டான அந்த குழம்புக்கு போய் கிளிக் பண்ணீங்கன்னா you can see there are some check box. எது இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்குன்னு காட்டும். ஸோ you have to uncheck எது தேவையில்லை. இப்போ தேவையானது மட்டும் செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு தேவையில்லாததெல்லாம் அன்செக் பண்ணிடணும். சிம்பிள். வெனிலா மட்டும்தான் we need to see. ஓகே, இப்போ வெனிலாஸ் மட்டும் அது ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் இஸ் pretty simple. Next one, vanilla or fruit and nut. Okay, vanilla or fruit and nut. Filter, flavors, vanilla, fruit and nut. vanilla இல்லைனா fruit and nut இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஃபைன்.
customer type is retail. Okay, flavor vanilla இருக்கணும், customer type retail இருக்கணும். Okay, let's do that. Once again, let's see the question. And customer type is retail. Okay. Vanilla. Okay. Vanilla select ஆச்சு. So vanilla லையும் retail மட்டும்தான் we have to see. So customer type we have to check only the retail one. Vanilla லையும் retail மட்டும்தான் show ஆகும். Yes, the next one. Flavor is vanilla. Oh, customer type is retail. Yes, yes. So here we have to learn about some keywords. Certain keywords you gotta learn from. We'll see. So நம்ம previous and or okay. and or ன்னு ரெண்டு functions learn பண்ணோம். So hopefully you should remember. இல்லனா just note revisit பண்ணி பாருங்க. and or ன்னு ரெண்டு function நாங்க learn பண்ணோம். ஸோ அதே மாதிரியான சிமிலரான ஒரு ஆப்ரேஷன் தான் இங்கேயும் நடக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ரீட் பண்ணக்குள்ள நீங்கள் ஒரு ஏரியாவை எப்படி கவனமாக பார்க்கணும். ஓகே, கவனம்னா when you are reading எக்ஸாம்லேயும் ஓகே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது when you are reading the question be careful. டீல என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ நீங்கள் பார்க்கும்போது சி நாங்கள் செஞ்சோம். சி கொஸ்டின் we have done. vanilla and customer type is retail. இப்போ vanilla and ன்னு சொல்றாங்களா இருந்தா what does that mean? vanilla-வும் retail-ஆவும் இருக்கணும்ங்கிறது தான் requirement. So நாங்க select அப்போ நாங்க விசிபிளா இருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னவா இருக்கணும்னா டேட்டா செட் அது என்னவா இருக்கணும்னா it should be vanilla as well as customer type is retail-ஆ இருக்கணும். So vanilla wholesaler இருக்கக்கூடாது. Okay, வெனிலாவும் in the meantime அந்த வெனிலா ஃப்ளேவர் கஸ்டமர் டைப் ரீட்டைலரா இருக்கிறது தான் ரிக்வயர்மெண்ட். இதே நீங்க அடுத்த क्वेश्चन ரீட் பண்ணீங்கன்னா there is a different significant difference. Okay, flavor is vanilla or customer type is retail. Yeah, இங்க கொஞ்சம் கவனமா ரீட் பண்ணுங்க. there's a one keyword different is there. அந்த keyword different தான் இங்க and சொல்லியிருக்காங்க. மீன் டைம் இங்கே ஓ சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டி பார்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா നിങ്ങൾക്ക് விசிபிளா இருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஃப்ளேவர் வெனிலாவா இருக்கணும், இல்லாட்டி இஃப் நாட் பரவாயில்ல கஸ்டமர் டைப் ரீட்டைலா இருக்கிறது காட்டணும். சிம்பிள். நாங்க கஸ்டமர் டைப் ரீட்டைலா இருக்கணும், இல்லாட்டி வெனிலா ஃப்ளேவரா இருந்தா ஓகே. ஸோ இதில் கட்டாயம் வெனிலா ஃப்ளேவர் ரீட்டைல் கஸ்டமர்னு சொல்லலாம். தட் இஸ் த கீ டிஃபரன்ஸ். சி பார்ட் என்ன சொன்னாங்க? வெனிலா ஃப்ளேவரில் இருக்கணும், கஸ்டமர் டைப் ரீட்டைலில் இருக்கணும். டி தட் இஸ் கிளியர். ஒன்று வெனிலாவாக இருக்கணும், தட்ஸ் ஃபைன். இல்லாட்டி ரீட்டைல் கஸ்டமர் டைப்பாக இருந்தால் ஓகே. இப்போ இந்த மாதிரியான ஓர் வார டைம் நாங்கள் இன்னொரு டைப் ஆஃப் ஃபில்டரிங் தான் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கண்டிஷனல் நாட் கண்டிஷனல் அட்வான்ஸ்ட் ஃபில்டரிங் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அட்வான்ஸ் ஃபில்டரிங் என்னன்னா மோர் தேன் ஒன் கிரைட்டீரியா இந்த மாதிரியான ஓர் எண்டுங்கிற மாதிரியான கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கிரைட்டீரியா பேஸ் பண்ணிருந்துச்சுன்னா we can easily use advanced filtering. பேர் தான் advanced filtering இருக்கும். we no need to worry, such a easy task to do. Okay, இப்போ question is clear. ஒன்று வெனிலாவா இருக்கணும், இல்லாட்டி கஸ்டம் டைப் ரீட்டைலா இருக்கணும். let's see how to do it. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா இந்த ஹெடர்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம். காப்பி அண்ட் we have to paste it. இன்னொரு லொகேஷன்ல பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் கிரைட்டீரியா ரெண்டு பார்த்தோம் தானே, அந்த கிரைட்டீரியா ரெண்டு மேபி செவரல் கொஸ்டின்ஸ்ல சில கொஸ்டின்ஸ்ல 3, 4 மல்டிபிள் கிரைட்டீரியாவும் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்கிற டைம் அந்த கிரைட்டீரியாவை மட்டும் நீங்க என்ன செய்யணும், இந்த
தனியாக காப்பி பண்ணி போட்டு இந்த ஹெடருக்கு கீழே we have to mention the criteria மட்டும். ஸோ அந்த க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணி நாங்கள் ஃபில்டர் பண்ணி கேட்கலாம். தட்ஸ் ஈஸி டாஸ்க். யூ நோ நீட் டு வரி. பேர் அட்வான்ஸ்ட் ஃபில்டரிங் இருக்கு. இட்ஸ் ஓகே. such an easy task. We need vanilla. Okay. Paste. vanilla வேணும். customer type retail வேணும். copy. இப்போ இந்த ஏரியாவை மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Here we will be learning the key difference. Okay. விளங்காட்டியும் it's fine. upcoming activities இதில் other parts செய்யக்கூட you will get it. ஆனால் இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பார்ப்போம். ஓகே. இப்போ நாங்கள் ரீட் பண்ண கொஸ்டின்ல என்ன சொன்னாங்க? வெனிலா ஓர் ரீட்டெயிலாக இருக்கணும்னு. ஸோ வெனிலா ஓர் ரீட்டெயில். வெனிலா வேணும்னா ரீட்டெயிலாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஹோல்சேலாகவும் இருக்கலாம். இது எங்களோட கஸ்டமர் டைப். தட் இஸ் ஃபைன். ஸோ வெனிலாக்கு கீழே ரீட்டெயிலராகவும் இருக்கலாம், இல்லாட்டி கஸ்டமர் டைப் ஹோல்சேலராகவும் இருக்கலாம். தட்ஸ் ஃபைன். ஸோ இதுக்கு பெறல இந்த கஸ்டமர் டைப்புக்கு அந்த ரோலை நாங்கள் பேஸ்ட் பண்ண மாட்டோம். பிகாஸ் வி ஹாவ் அன் ஓ ஃபங்க்ஷன். இஃப் யூ ஹேவ் அ ஓர் ஃபங்க்ஷன், இப்போ ஓருங்கிற அந்த ஆப்ரேஷன், இந்த வேர்டிங்ஸ் தே ஹேவ் யூஸ்டுனா நாங்கள் என்ன செய்வோம்னா இன்னொரு ரோவில் தான் அந்த செகண்ட் க்ரைட்டீரியாவை கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்குதுன்னா செகண்ட் ரோவில் தான் நாங்கள் அடுத்த க்ரைட்டீரியா கொடுப்போம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். எப்படின்னா இப்போ நாங்கள் இதே ரோவில் நாங்கள் கொடுக்குறோன்னு வச்சுக்கோமே, we are not going to do that. ஆனால் நாங்கள் அப்படி இதே ரோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெனிலாவும் ரீட்டெயிலும் ஒரே ரோவில் கொடுக்குறோம். இப்போ இந்த ஆப்ரேஷன் தேடக்கூட இந்த ஒரே ரோவில் இருக்கிறத தான் கன்சிடர் பண்ணும். ஸோ இதே ரோல் உள்ளது இங்கே தேடும் போது வெனிலா ரீட்டெயில், அப்போ வெனிலா அண்ட் ரீட்டெயில் ஒரே ரோல் இருக்குது இப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல இந்த எக்ஸல் வில் ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் திஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த டேபிளுக்கு வந்து வெனிலா அதே ரோல இருக்க ரீட்டெயிலை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணும். இந்த மாதிரி இந்த வெனிலா ரீட்டெயில், இதே மாதிரி இந்த வெனிலா ரீட்டெயில், இதை மட்டும் அது சர்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண தோணும். ஸோ ஓருங்கிற ஆப்ரேஷன் அப்படி இல்லை. we need இது இல்லைன்னா ஐ மீன் வெனிலா மீன்ஸ் வெனிலாக்குள்ள ஹோல்சேலராகவும் இருக்கலாம், ரீட்டெயிலராகவும் இருக்கலாம். தட் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் ரீட்டெயில் இருக்கு. ஸோ ரீட்டெயில் மீன்ஸ் ரீட்டெயிலுக்கு கீழே மற்ற ஆப்ஷன்ஸ், மற்ற ஃப்ளேவர்ஸாக கூட இருக்கலாம், மற்ற கஸ்டமர்ஸாக இருக்கலாம், மற்ற ப்ரைஸஸாக இருக்கலாம். தட் இஸ் ஃபைன். அதனால நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இதை அடுத்த ரோல கொடுக்க போறோம். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இப்போ இந்த ஆப்ரேஷன் இந்த ஃபில்டரிங் இந்த டேபிள்ல போய் சர்ச் பண்ணக்குள்ள என்ன செய்யணும்னா இந்த ரோவை தனியாக கன்சிடர் பண்ணும். இப்போ இந்த ரோல பாருங்க, இது ஒரு கிரைட்டீரியா தான் இருக்கு. ஸோ வெனிலா மற்றது எதையும் கன்சிடர் பண்ணாது. வெனிலா எந்தெந்த செட் ஆஃப் டேட்டா அதுகளில் இருக்கோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துரும். ஓர் அடுத்த ஆப்ஷனை தேடும், தட் இஸ் ரீட்டெயில். இப்போ ரீட்டெயில் என்ன செய்யும்? ரீட்டெயில் மற்ற எந்த ஒரு கிரைட்டீரியாவுமே இல்லை, மற்ற எந்த ஒரு ரிக்வயர்மெண்ட்டும் இல்லை, இப்படி ஒன்லி ரீட்டெயிலை மட்டும் இருந்தால் போதும். ஸோ ரீட்டெயில் எல்லாம் சர்ச் பண்ண தோணும். தட் இஸ் தி வே இட் ஆப்பரேட்ஸ். ஸோ எண்டா இருந்தால் நாங்கள் ஒரே ரோலை கொடுப்போம், ஓரா இருந்தால் நாங்கள் இன்னொரு ரோலை நியூ ரோலை ஓருங்கிற ஆப்ரேஷனுக்கான அந்த கிரைட்டீரியாவை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இப்போ இது விளங்காட்டி ஃபைன். activity செய்யக்கூட you will be understanding. Okay. இப்போ என்னோட requirement criteria ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. Let's do how the remaining part. So first step என்னன்னா header copy பண்ணி paste பண்ணிட்டோம். Second step criteria define பண்ணிட்டோம். Now we have to do the operation. Advanced போயாச்சு. filter the list in place இருக்கா, இது நீங்க கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ நாங்க செலக்ட் பண்ணிருக்கோமா இந்த டேபிள், அந்த சோர்ஸ் டேபிள் இன்ஃபர்மேஷன் டேட்டாட மெயின் டேட்டா இருக்கு அந்த டேபிள், அந்த டேபிள் இருக்க இடத்துலயே இது ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ண டேட்டா மட்டும் அங்க டிஸ்பிளே பண்ணும். எங்களுக்கு அப்படி வேணாம். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான் copy to another location போடும். ஓகே, copy to another location செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ லிஸ்ட் ரேஞ்சுங்கிறது இது நாங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய மெயின் டேட்டா, எந்த இடத்துல எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதுதான் லிஸ்ட் ரேஞ்ச். அந்த டேபிள் செலக்டட். நவ் லெட்ஸ் see criteria. criteria இது. ஸோ யூ ஹேவ் டு செலக்ட் both the rows. இப்போ புதுசாக போட்ட எல்லா ஏரியாவுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு செலெக்ஷனாக யூ ஹேவ் டு do.
copy toங்கிறது எந்த இடத்துல உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி டேட்டாவை மென்ஷன் பண்ணணும் அந்த இடம். இந்த இடத்துல இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே கிளிக் பண்ணியாச்சு. now you will be able to see that. இதில் டிஸ்பிளே பண்ண டேட்டா எல்லாமே ஒன்று அது வெனிலாவாக இருக்கும், இல்லாட்டி அது ரீட்டெயிலாக இருக்கும். ஹோல்சேல் செலக்ட் ஆகிருந்தா அது கரெக்டாக வெனிலாவாக இருக்கும். பிகாஸ் வி சைட் வெனிலா ஓ ரீட்டெயில் தான் சொல்லியிருந்தோம். ஓகே, தட் இஸ் இட். லெட்ஸ் ஃபில்டர். ஈஸி டாஸ்க். இப்போ அடுத்த கொஸ்டினை செஞ்சு பார்ப்போம். then we will be able to understand E part. Flavor is vanilla and revenue is and revenue is greater than 100,000. ஓகே, இதுக்கு நான் நார்மல் ஃபில்டரிங்கே யூஸ் பண்ணி we can get the answer. if you wish நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மட்டிங்கும் யூஸ் பண்ணலாம். சாரி கண்டிஷனல் சாரி நாட் கண்டிஷனல் அட்வான்ஸ்ட் ஃபில்டரிங்கை யூஸ் பண்ணலாம். அட்வான்ஸ் ஃபில்டரிங் யூஸ் பண்ணிங்கன்னா சேம் ப்ரோசஸ். யூ ஹேவ் டு கெட் தி ஹெடர் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரைட்டீரியாவை டிஃபைன் பண்ணி அட்வான்ஸ் ஃபில்டரிங் யூ ஹேவ் டு டூ தட். பட் இதுக்கு அட்வான்ஸ் ஃபில்டரிங் தேவையில்லை. யூ கேன் சிம்பிளி யூஸ் திஸ் சிம்பிள் ஃபில்டரிங். இட் மீன்ஸ் நார்மல் ordinary way of doing filtering. Vanilla revenue that is greater than 100,000. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னன்னா இதில் செலக்ட் பண்ண இயலாது. ஓகே, பிகாஸ் இதில் என்னன்னா ஸ்பெசிஃபை பண்ண வேல்யூஸ் மட்டும்தான் காட்டும். ஸோ நம்பர் ஃபில்டர்ஸ் கிரேட்டர் தேன் 100,000. Now these two values are only ones which have 100,000, more than 100,000 values. That's it. Let's do the next one. And இப்போ or vanilla or revenue greater than 100,000. Okay, இப்போ நாங்க normal way of filtering use பண்ணிடலாம் because we have or எல்லாத்தையும் ஒன்று சொல்லியிருக்காங்க. we'll see. Now we have to use advanced filtering. Copy, same procedure. Copy பண்ணியாச்சு, copy பண்ணி paste. Paste. Copy, paste. Flavor வந்து you need vanilla. Copy and paste, which is easy. And not and. Let's see the question once again. Flavor is vanilla or revenue is greater than 100,000. Or means you have to go to the next line. Or greater. Now let's go advanced filtering. Copy to another location. List range. This is our list range. Yes. Criteria range is this one. Okay. Copy to this location. So now we can say vanilla illati adu select display panna data greater than 100. So we have vanilla. Let's see, here we have chocolate, but chocolate is 725, which is greater than 100,000. So or that condition is being satisfied. Next, revenues between this 100 and 400 or revenue is greater than. Or so this is the operation. 100 and 400 revenue is greater than 100,000.
between 100,000 to 400,000 means it should be greater than 400,000 or less, and less than 400,000, or revenue is greater than 900,000. Let's see how to do that.